கூட இருக்கவங்கள உங்களை குறை சொல்லிட்டு இருக்காங்களா? அப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். அந்த ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு சாதாரண சிற்பி தன்னோட பையனுக்கு சின்ன வயசுல இருந்து சிற்பங்களை செய்ய சொல்லி கொடுத்துட்டே வராரு. அந்த பையனும் ஆர்வத்தோட அவங்க அப்பா கிட்ட இருக்க எல்லா கலைகளையும் கத்துக்கிறான். அந்த கலைகளை வச்சு சின்ன சின்ன சிலைகளை செஞ்சு அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் காட்டுறான். பதிலுக்கு அவங்க அப்பா இது சரியில்லை, அது சரியில்லை, இது பண்ணு, அது பண்ணுன்னு வெறும் குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு. எப்படியாவது அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு முயற்சி பண்றான். அவங்க அப்பா வெறும் குறைகளை மட்டுமே சொல்லிட்டே இருக்காரு. வருஷங்களும் கடந்து போகுது. அந்த பையன் தன்னோட குறைகளை சரி பண்ணிக்கிட்டு தன்னை தானே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஊர்லயே பெஸ்ட் சிற்பியா மாறுறான். என்னைக்குமே அவனை பாராட்டாத அவங்க அப்பா அன்னைக்கு ஒரு நாள் அவனை கூப்பிட்டு சொன்னது என்னன்னு தெரியுமா? என்னோட சின்ன வயசுல நான் செய்யற சிலைகளை பாராட்ட நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா நான் செய்யற சிலையில குறை சொல்றதுக்கு யாருமே இல்லை. அதனாலதான் நான் இந்த துறையில பெரிய ஆளாவே வளர முடியல. நீ என்னோட பெரிய ஆளா வளரணும் அப்படின்றதுக்காக நீ எவ்வளவுதான் நல்ல சிலைகளை செஞ்சாலும் நான் அதுல இருக்க குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்ட்ரெஸ்டிங்ல நம்மளை விட அடுத்தவன் நல்லா உயரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே உள்ளம் அப்பா அம்மா மட்டும் தான். அவங்க திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. அவங்க திட்டுறதுல ஒரு நல்லது இருக்குன்னு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே அது புரியும்.